தூங்கினா எப்பவே எந்திரிப்பீங்க? 5 மணி நேரத்துல எந்திரிச்சு அடுத்த லைவ் போட வேணுமா? அடுத்த மிஷன் போக வேணாமா? ஒரே மிஷன்ல தங்கிட்டுமா? அடுத்த மிஷன் போக வேணாமா? அப்புறம் இப்ப லைக் ஆயிடுச்சு. அடுத்து 30,000 40,000 பேர் பாக்கணும்னா கார் ரிவீல் பண்ணதானே பாப்பீங்க. ஜாலியா அடுத்தது கோஸ்ட் நானும் மீட்டப். அடுத்தது ரோஹன் ப்ரோ கம்மிங் டு இந்தியா, அது ஒரு மீட்டப். ரோஹன் ப்ரோ வர எங்களை ரொம்ப நாளா இங்கே கூட்டு போறேன். அப்புறமேட்டு ஜோக்கர் ப்ரோ மீட்டப். கோஸ்ட் ப்ரோ, கோஸ்ட் அண்ட் மதன் கோயிங் டு மீட் ஜோக்கர் ப்ரோ கம்பெனி இன் பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து அப்படின்னு. ஜோக்கர் ப்ரோ பையிங் ஈசிஆர் வில்லா டு கோஸ்ட் ஓபி. கோஸ்ட் ஓபி ஜோக்கர் ப்ரோ கிஃப்டிங் துபாய் வில்லா டு மதன் அப்படின்னு கண்டெல்லாம் போட வேணுமா? சிரிக்கிற அப்படின்னா பண்ண மாட்டேன் நினைக்கிறியா? அப்புறம் முக்கியமானது ரோஹன் ப்ரோ கிஃப்டிங் லாமாகனி டு கோஸ்ட் ஓபி. No Lamborghini, Bugatti. Excellent work. Excellent work. அப்புறமேட்டு ஒரு கண்டென்ட் கோஸ்ட் ஓபி ரெட் ரைட் ஏரியா அலப்பறைகள். ஆடுவாமே ஆடுவாமே பாம்பளம் தூங்கிட்டு இருக்கு, கொஞ்ச நாளைக்கு தூக்காது. தூக்கிட்டு போய் எங்க ப்ரோ சொருவீங்க இப்படி வேற? அப்புறம் தேவர் ப்ரோ அண்ட் எஸ்ஆர் ப்ரோ கம்மிங் டு சென்னை டு மீட் மதன். எல்லாம் கண்டென்ட் போடுங்க சரியா? தேங்க்ஸ் ஜோக்கர் ப்ரோ ஃபார் வில்லா கிஃப்ட் டு மதன் ப்ரோ. தேங்க்யூ சென்ட் கிங் ப்ரோ. தேங்க்யூ so much ஃபார் த சூப்பர் டூப்பர் சாட்ல. Xavier bro fourth marriage. SR bro helping Xavier bro to do 5 marriages. அப்படின ஒரு கண்டென்ட். 5 marriages. You are now the proud Kolkata Don. SR bro coming to Chennai. அலை விரோத இருக்கு bro. Police searching. SR bro fighting. 1v4 birthday. இல்லையா இதுவா? ஆமா இங்க ஹோல்ட் பண்ணலாம். கோபிங் சென் ப்ரோ மேரேஜ். கோபிங் சென் ப்ரோ marrying Hindi actress. All are coming to Gobind Sen bro marriage. excellent work. அங்க போனா அது லேடி பாய். உங்களுக்கு எப்படி குஞ்சு இருக்கு? Finally, Gobind Sen bro Thailand trip revealed. ஐயோ காமெடிதான் தேவையா நமக்கு. உங்களுக்கு தெரியுமா கோபிங் சென் ப்ரோ ஒரு டான் தான், எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு வச்சிருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? அவரே ஒரு மிகப்பெரிய ஒரு டான். நாங்களே இப்போ ஒரு மேட்டரா ஒரு கோபிங் சென் ப்ரோ ஹெல்ப் கேட்டோம். கோபிங் சென் எங்களுக்கா இது பண்ணி விடுங்க அப்படின்னா ஆப்போசிட் உள்ள பார்ட்டி கோபிங் சென் ப்ரோ பேரு கேட்டோன்னே பதறது. ஐயோ அவரா அம்மா அப்படியா அவர்லாம் வேணாம் யாரு
ஒரு மாதிரியான ஆள் அப்படின்றாரு. இப்போ எனக்கே அப்புறமேட்டு தான் தெரியும் அவரு ஒரு ரவுடின்னு. ஏன் நம்ம டினு ரொம்ப நல்லா ஆச்சு கிங்கினி அப்படின்னு விளையாடுவாருன்னு பார்த்தா அவர் டான் அரதி வனோ முதபே அவர் அங்க ஓஎம்ஆர்ல ஒரு ராஜ்யம் நடத்திட்டு இருக்காரு. இப்பதான் எனக்கே தெரியும். ஓஎம்ஆர் டானா எங்காலு இது தெரியாம போயிடுச்சு காய்ஸ். ஓஎம்ஆர் ஏதாவது டிஸ்பியூட் அப்புறம் வந்து ஏதாவது பிளாட்டு நிலம் கைமாத்திர ஏதாவது வேலை ஏதாவது சொல்லுங்க கோபி நம்பர் தரேன் பார்த்து அவ்வளவுதான். ஒரு மாதிரியான ஆளு தான் தர வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாரு. டான் டான் டான். அதனாலதான் பாருங்க காலைல பிஜேபி வராரு சாயங்காலம் போறாரு. ஏங்க வந்துட்டு போயிட்டீங்கன்னா டான் தான் 4 இடத்துக்கு போகணும் 4 இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. King bro, welcome to Sondakar membership bro. Sondakar membership bro. Love you bro. என்ன கதை அப்புறம் சொல்றது கோபி, சும்மா வாங்க நீங்க என்ன பண்ணாலும் கோபி ப்ரோ பால் நீங்க என்ன இருந்தாலும் நீங்க டான்றதே ஒரு நேரம் மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா. டான் 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 அதான் நபர் கல்யாணம் பண்ணாம இருக்காரு. ஏன்னா எந்த நேரத்துல எதிரிகள் அவரை தாக்குதல் நடத்தி அவருக்கு ஏதாவது அவர்னால அவரோட குழந்தைங்களுக்கோ அவரோட பார்ட்னருக்கோ பிரச்சனை வரக்கூடாதுக்காக தன்னோட வாழ்க்கை தியாகம் பண்ணி சிங்கிளா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா எஸ்ஆர் அப்படி கிடையாது. தன்னோட குடும்பத்துக்காக தான் டானா மாறினாரு, பாஷா பாய் மாதிரி. அவரோட ஃப்ரெண்டு யாரோ கொல்கத்தால ஏதோ பண்ணிட்டாங்க. அப்ப அவர் வந்து எஸ்ஆர் பாவா இருந்தாரு. அவர் ஃப்ரெண்ட் யாரும் இல்ல, நம்ம சேவியர் போறோம். அங்க இருந்து ஏதோ ஒரு பாட்டிய பம்புழுத்துட்டு ஓடி வந்துட்டாருங்க. அத வக்காலத்துக்கு அவன் கேட்க போன நம்ம எஸ்ஆர் ரோட் ஆள் ஆயிட்டாரு. இங்க போலீஸ் ஆயிட்டாரு. அப்பா 2 பேரும் போன் பண்ணி வருங்க. பாசாவா என்ன பண்றீங்க? நல்லா இருக்க சேவை பாய், நீங்க என்ன பண்றீங்க? நான் நல்லா இருக்கேன். அந்த பாட்டி கேஸ் என்ன ஆயிட்டு இருக்கு? அது என்ன போயிட்டு இருக்கு. நீங்க தலைமையில இருக்கீங்க. ஆமா நான் தலைமையில இருக்கேன். கவலைப்படாதீங்க, என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அவங்கள, கவலைப்படாதீங்க அப்படின்னு பேர் பேசிக்கோங்க. டான் 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 டான். பிவி தாங்க சல்லகை, டானுக்கு அல்லகை நம்ம பிவி தான். ஒரு வாட்டி அப்படிதான் எஸ்ஆர் ப்ரோ தாக்குதல் நடந்ததுக்காக எதிரிகள்லாம் வந்துட்டாங்க, துப்பாக்கியில சுட்டாங்க. பிவி எரிச்சு அப்படியே முதுகுலயே வாங்கிட்டா புல்லட்ட. அப்புறம் அதனாலதான் இங்க இருந்தா இது இல்லாத பிவிக்கு ஆபத்து வந்துன்னு சொல்லிட்டு எஸ்ஆர் சொந்த செலவுல வந்து பிவியை தஞ்சாவூர் ஒரு சொந்த ஊர் தஞ்சாவூருக்கு அனுப்பிவிட்டார். அப்பயே சொன்னாரு, பிவி இனிமேல் நீ தான் புழு அப்படின்னாரு. அந்த பிஸ்டல் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டான் தஞ்சாவூருக்கு. அன்னையில இருந்து பிவி தலைவராக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான். இதுல உங்களுக்கு தெரியாத ஒரு இது என்னன்னா, கோஸ்ட் டோபி தாங்க அண்டர் கிரவுண்ட் ஸ்னைப்பர். அண்டர் கிரவுண்ட் ஸ்னைப்பர் கோஸ்ட் டோபி தான். எல்லாரும் போட்டது கோஸ்ட் டோபி தான். ஆனா யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒரு தூரமா இருந்து அப்படி சுட்டுருவாரு. ஆனா டானா இருக்கிறது எஸ்ஆர். பிஏடிஎம் எடுத்து பாருங்க, 2 பிஏடிஎம்
ஜாக்ல வந்து வர மாத்தி டோனி அவன வட்டானா ஓடிரா பர ஜாக்ல வந்து அப்ப ஒரு நாள் கொல்கத்தால வந்து ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பார்ட்டியில தான் கோபிகிருஷ்ணன் தன்னுடைய ஹிந்தி ஆக்ட்ரஸ் காதலியை பார்க்கறதுக்காக போயிருந்தாரு. அப்ப யாரோ அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் வம்பிருக்கவும், அது யாருன்னு பார்த்தா எஸ்ஆர் ப்ரோ. ஆனா எஸ்ஆர் ப்ரோவும் கோபியும் ஃப்ரெண்டு. ரெண்டு பேரும் இவங்களோட அடியால் ஒரு 50 பேர் போறாங்க, அவங்களோட அடியால் 50 பேர் போறாங்க. கோபி ப்ரோவா எஸ்ஆர் ப்ரோவா, எஸ்ஆர் ப்ரோவா கோபி ப்ரோவா, கோபி ப்ரோவா எஸ்ஆர் ப்ரோவா அப்படின்னு அங்க போனாங்க. ரெண்டு பேரும் அப்படியே கேமரா மாத்தி காட்டுறாங்க, கேமரா மாத்தி காட்டுறாங்க. வேணாம் ஜோன் அவுட் வேண்டாம், அவனே வரட்டும். மாறி கேமரா மாறி காட்டுறாங்க. சண்டை நடக்க போதா, இவங்களை வந்து கீழே போட்ட பாரு, காப்பாத்த போறாங்களா, சண்டை நடக்க போதா, யாருக்கு சண்டை நடக்க போகுது. இரு ஃப்ரெண்டா இருந்த கோபி ப்ரோவும் எஸ்ஆர் ப்ரோவும் சண்டை பிரிய போறாங்களா. கான்சார்ல எப்படி தேவரதாவும் இன்னொருத்தன் யாரா இன்னொருத்தன் அவனும் பிரிஞ்சுட்டாங்களோ, அந்த மாதிரி பிரிஞ்சிருவாங்களா, கான்சார் உருவாக்கிடுவாங்களா அப்படின்னு பாத்துட்டு இருந்தா, கடைசியில பார்த்தா ரோலி தலைமையில ஒரு கொட்டுக்க போட்டு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அன்று முதல் அன்று வரை எஸ்ஆர் ப்ரோ திருநெல்வேலிக்கு போக மாட்டாரு, கோபி ப்ரோ கொல்கத்தா போக மாட்டாரு. அவங்களே ஒரு சீல் வச்சுக்கிட்டாங்க. அந்த சீலை யார் உடைக்கிறாங்களோ அவங்களே அதுக்கு அனுபவிப்பாங்க. அந்த சீலை உடைக்க வர யார் தெரியுமா, அவதான் ஜெயானி. ஜெயானி வந்து ஊர்ல இருந்து மும்பாயில இருந்து வருது. ஜெயானியை காப்பாத்துறதுக்காக ஒருத்தர் அனுப்புறாங்க, அந்த சீலை காப்பாத்துறதுக்காக. அவர் தான் நம்ம ஷாரன். பில்டப் கொடுக்குறாங்க. அவர் யார் தெரியுமா, அவரு தான் அந்த சீனை உருவாக்குனவரு. போறான், இதாவது பிரச்சனையாவது. என்ன ஆச்சு, ஜெயானி ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டா, ரவுடிங்களா வராங்க, அப்படியே ஜெயானியை பிடிக்கிறாங்க, கத்தி எடுத்து வெட்ட வராங்க. அவ்வளவுதான், ஷாரன் வந்து காப்பாத்தாது எல்லாம் அப்படி கத்துறாங்க. பார்த்தா ஷாரன் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்கான். நான் ஒரு 10 நாள் ரெஸ்ட், நான் ஏதோ 11ஆவது நாள் வந்து காப்பாத்துச்சுவான் அப்படிங்கிற குத்திடுறாங்க. ஜெயானி தன்னோட ஹாஸ்பிட்டல்லையே அட்மிட்டாகி வயசுலயே குத்து கொலை. 11ஆவது நாள் வரான் ஜெயானிய பார்க்க ஷாரன். அக்கா என்னாச்சு உங்களுக்கு, உங்களை யாரு இந்த மாதிரி பண்ணாங்க அவரு கேட்க 10 நாள் ரெஸ்ட்ல இருக்கு. ஏன்னா ரவுடி தரத்துல கூட ரெஸ்ட் வேணும் அவனுக்கு. அப்பதான் கதையில ஒரு ட்விஸ்ட். I won my last match. அப்ப ஜெயானிய பார்த்துட்டு வெளியே வரும்போது ஸ்கைய பார்க்கலாம். ஷாரன் ஸ்கைய பார்த்தவன் மனசுல ஒரு இடம் புரியாத ஒரு மகிழ்ச்சியாரு அப்படின்னு சத்தம் கேக்குது அவன் வயிற்றுல. ஆனா ஸ்கைக்கான எதுவும் இல்ல. ஸ்கை ஒதுங்கி போறான். ஸ்கை வந்து ஒதுங்கி போறான். ஆனா வந்து அவன் போய் இடிச்சுட்டே இருக்காங்க. நீ காலம் நடந்த மாதிரி. அப்போ ஒரு காவல்காரை பிறக்குது.
இச்சிதா இச்சிதா கண்ணகுதி இச்சிதா பிச்சிதா பிச்சிதான்னு ஒரு பாட்டு இருக்கு. ஐயோ அடிக்கிறாங்க அந்த பாட்டு. ஐயோ ஐயோ இதுலயும் ஒரு ட்விஸ்டர்னா ஸ்கை வந்து கோபிகிருஷ்ணன் ஆளு, ஷாரன் வந்து நம்ம எஸ்ஆர் ஆளு. மறுபடியும் அதே ரைபிள்ரி தொடருது. அங்க இருக்கிற பாஷா பாயா, இங்க இருக்கிற திருநெல்வேலியில் இருக்கிற நாயக்கர் பாயா அப்படின்னு. ஏன் அங்க பாருங்க, அப்ப ஏன் நாங்க முடிச்சு போட்டிருக்கேன் பாருங்க. அப்ப கூட இதுல உங்க கல்யாணம் சொன்னா, கல்யாணம் லேடி பாய் சொன்னா அதே பாய் இங்கேயும் வருதா? எப்படி கனெக்ட் பண்ண பாத்தீங்களா மாசா? அங்க தாய்லாந்து பாய், இவர் வந்து ஒசூர் பாய். இப்படியே வாழையடி வாழையா வாழையடி வாழையா போயிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு ஒருத்தர் தன்னோட ரூல்ஸே பிரேக் பண்ணிட்டு ஒருத்தர் வெளியே வராரு. அவருதான் நம்ம ரோஹன் ப்ரோ. அவர் போட்ட சட்டத்தை அவரே பிரேக் பண்ணிட்டு வராருன்னா அவர் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறாரு அப்படின்னு எல்லாம் பதறாங்க. எஸ்ஆர் ப்ரோ வந்து சேர் ப்ரோ கால் பண்ணி சொல்றாரு. சேர் ப்ரோ வந்து கோபிகிருஷ்ணன் ப்ரோ கால் பண்ணி சொல்றாரு, என்ன ஆக போகுது தெரியல, மொத்த லண்டனே அவரு தாண்டா அப்படின்றாங்க. உடனே எல்லாம் பதறாங்க எல்லாரும். ஓ நோ, அவர் ஏதோ பண்ணி ஆகணும், என்ன பண்றது? அப்ப அங்க இருந்து அவர் பண்ணாதான் உண்டு, அவரை இது பண்ண முடியாது அப்படின்னு டானுங்கெல்லாம் இன்னொரு டானுங்களுக்கு ஐப்பேத்திட்டு இருக்காங்க. இப்ப வராது ரோஹன் ப்ரோ அப்படின்னு வராது. ஐயோ சிரிப்பு. இவங்க எல்லாம் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்றாங்க. அப்பன்னு பார்த்தா அங்க வராது ரோஹன் ப்ரோ. எல்லார்ட்டையும் வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு, நான் இனிமேல் திருந்தி வாழ போறேன், எல்லாரும் நீங்க என்ன மாதிரி இருங்க அப்படின்னு. அதுல வந்து எஸ்ஆர் ப்ரோ சேவியர் ப்ரோ மட்டும் ஓகே காட் ஃபாதரே சொல்லிட்டாரு நாங்க இனிமேல் திருந்துரும் அப்படின்ட்டாரு. ஆனா கோபி ப்ரோ மட்டும் திருந்துற மாதிரி திருந்தி இன்னொருத்தருக்கு போன் பண்றாரு. ஹலோ, இங்க எல்லாம் காட்ஃபாதர் கண்ட்ரோல் வந்துருச்சு, அவர் எதுக்குன்னா நீங்க வந்தாதான் முடியும், கமான் நீங்க வர வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு போன் பண்றாரு அங்க இருந்து. உடனே அங்க இருந்து ஒருத்தர் போன் பண்றாரு, யானையை அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்காரு, அவரு இப்ப பம்பாயில இருக்கிறாரு, பம்பாயில அப்படின்றாரு. யாருன்னு பார்த்தா ராக்கி பாய் என்ட்ரி ஜோக்கர் ப்ரோ. பாஞ்சு மணி நேரம் வேலை செஞ்சாங்க, ஒரு பந்து கிடைக்கும். அதனால 5 மணி நேரம் வேலை செய்யறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு என்ட்ரி கொடுக்கிறாரு. கஷ்டப்படுறவங்க தான் அதோட வலித்து அப்படின்னு ராக்கி பாய் அங்க இருந்து அவரோட வாழ்க்கை தொடங்குறாரு. பம்பாயை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள 5 மணி நேரம் வேலை செஞ்சு பம்பாயை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ஜோக்கர் ப்ரோ. அவ்வளவு என்ட்ரி தரத எப்படி ராக்கி என்ட்ரி. அவ்வளவுதான் கதை. பார்ட் 2ல நான் தொடங்குறேன் ஓகேவா. ராக்கி பாய் என்ட்ரியோட முடிக்கல ஓகேவா. ராக்கி பாய் ஒரு கப்பல்ல ராக்கி பாய் ஒரு கப்பல்ல ஃபுல்லா தங்க எடுத்துட்டு வராரு ஓகேவா. அதோட படம் முடியுது. படம் பார்ட் 2 நான் அப்புறமேட்டு எடுக்கிறேன் ஓகேவா. கேரக்டர் எல்லாம் போட்டு ஸ்கோப்பிங் பண்ண உள்ள இருக்க அவன மட்டும் அடிச்சதுனா ஹீல் பண்ணிர மாட்டேன். ஹீல் பண்ணிட்டாங்க. ராக்கி பாய் லவ்வர். ராக்கி பாய் வந்து பாசமானவர் ப்ரோ. அவங்க அம்மா யார் கை கக்குறோம்
அவங்கள தான் வந்து கல்யாணம் பண்ணுவார் அவர் ராக்கி பாய். அதனால அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான இது லவ்வர்லாம் கிடையாது அவருக்கு. அவர் லவ்வே கிடையாது ப்ரோ, அவருக்கு நோ லவ். அவங்க வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, அவங்க சொல்லிட்டார் அவர்லாம் வீட்டில் பார்க்குறதா கல்யாணம் பண்ணிக்கிறேன், டோலிலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டார். நோ டோலி, ரிஜெக்டட். எங்களுக்கு வந்து மிஷின் கொடுக்குறத பார்த்து தமிழில் ஏகப்பட்ட டோலி, தெலுங்கு டோலிலாம் மெசேஜ் பண்ணியிருக்கு. ஒரே பிளாக் தான், கச்சக் யார் நீ ஓடுறி அப்படின்றோம், அப்படின்றவாரு. பிடிக்காது கைஸ், டோலியை பிடிக்காது ஜோக்கர் ப்ரோ. ரிஜெக்டட், டோலி நெவர் ரிஜெக்டட், ஒன்லி டோலன்ஸ். ஸ்ட்ரிக்ட் ப்ரோ, அதில் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருப்பார். உங்களுக்கு தான் தெரியல, எங்களுக்கு மிஷின் கொடுத்தா உடனே எல்லாரும் அப்படியே மெசேஜ் பண்ணுவாங்க எல்லாம், அப்படின்னு. ஆரினி கஜக்கா ஒரே பிளாக் தான் அப்படின்னு. ஐவரி விட்டுட்டீங்க, பார்ட் 2ல வருவாங்க. பார்ட் 2 ஐவரிக்கு பெரிய கேரக்டர்லாம் இல்ல. ஒருத்தன் துப்பாக்கி ராக்கி பாய்க்காக துப்பாக்கி எடுத்துட்டு போய் குண்டு வாங்கி செத்துருவான்ல, அவங்க அம்மா கூட வந்து என் பையனோட போனதை கொண்டு வாங்க. ஐவரி பெரிய கேரக்டர் இல்ல, குட்டி கேரக்டர் தான். ஏன்னா டிசிப்ளின் இல்ல, அதனால குட்டி கேரக்டர். நான் எடுத்துட்டு வரேன் அம்மா பணத்தை, கவலைப்படாதீங்க. ராக்கி ஜஸ்ட் ஜட் பாடி கேரக்டர் ஒன்லி. அவருக்கான என்ன பண்ண சொல்லிட்டு பஞ்சாக் சொல்லிட்டு போய் அரசியல செத்துருவோம். இதுக்கான நீ கண்ணு தூக்கிட்டு முன்னாடி நீ பெரிய ரவுடியில செவியில பாக்கு, ஒரே சுடுதான் அதிகா சுட்டத்துல செத்துருவான் அவன் குப்புன்னு. ஐயோ Starting up. Armin, என்ன தம்பி வீரமா போன போட்டு கோபி ப்ரோ. நானா அவனுக்கு கொடுத்த எலவேஷனுக்கு என்னவோ ஏதோ நினைச்சேன், ஏதோ ஒரு பெரிய பெரிய திருப்பு முனைக்கு காரணமா அவனதான் இருப்பான் அப்படின்னு. பார்த்தா பிரிட்ஜே காப்பாத்துல போட்டு இவனுக்கு எதுக்குதான் எலவேஷன் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு இருந்துச்சு. உங்க அம்மாலாம் வேற வந்து கேட்கும், எங்க அண்ணன் தொடாத. நோ, எங்க அண்ணனுக்காக அண்ணனுக்காக ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. அண்ணன் தானே தாக்குதல் போட்டு தான் அப்புறம் பண்ணாம ரீஅனிமேஷன் நான் எடுத்துட்டேன் ப்ரோ. இதுக்கு ஒண்ணுக்காக வேற வேற சின்ன மதன் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிருக்கேன், ஒரு ஹெல்ப். மந்த் எண்டு 500 இருந்தா தாங்க. சாப்பிட நேற்று ரைட் போகலை, பெட்ரோல் போட காசு இல்லை. 31st சேலரி வரும், உங்களுக்கு அனுப்புறேன். எனக்கு ₹1 அனுப்பிச்சு விடு ப்ரோ, ஜிபேல அனுப்பிச்சு விடுறேன் கைஸ். இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாரு கைஸ்? ஐவரியா? காட்ஃபாதர் கேரக்டர், SR கேரக்டர், ஜேவியர் கேரக்டர்லாம் பயங்கர எலவேஷன் கொடுத்து வச்சுதானே. மதன் ப்ரோ அனுப்பிட்டேன், நேம் பாபு எம். ப்ரோ நீ என்ன ப்ரோ அதை போய் பார்த்தா ஏதோ எனக்கு ஐடி வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு ஏதோ மெசேஜ் அனுப்பிட்டு இருக்க. பழைய மெசேஜ் எல்லாம் பார்த்தா பி மாதிரி இருக்கு. அந்த ஐடியா அனுப்பிச்சு பாரு ப்ரோ, உனக்கு 500. ப்ரோ ஜாலியாக போய் சாப்பிடு ப்ரோ.